அவன் பார்க்கல. கோகா கோலா. சூப்பர், இதுதான் அற்புதம். என்கிட்ட இருக்கிற பாட்டில்களை நீ பாத்தியா? நான் பார்த்தேன், ஆனா எனக்கு என் பாட்டுல போதும். இன்னைக்கு நீ பொறாமைப்படலாம். நல்ல செய்திதான். சரி, கொஞ்சம் பேசுறேன். அதுக்கும் தோய் சனக்கு தோக்கன்றே. உண்மையா நான் தோடுவேன். அடுத்த முறை கவனமாயிரு. அது புண்படுத்தியது. எந்த குழப்பமும் இல்லாமல் நான் உன்னை எல்லாரிடம் பிடித்து வருகிறேன். எங்களை மீது ஏறுகிறாய்? மன்னிக்கவும், எனக்கு ஏற்கனவே சற்றே சர்க்கரை அதிகமாக போய்விட்டது. எனக்கு அமைதியாக இருக்க வேண்டும். குப்பை ஈடன். யாரும் என்னை கீழே இறக்குங்கள். நான் உங்களுக்கு உதவ முடியாது. எனக்கு ஒரு சில குளிர்பானங்களை திருடும் வாய்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அருமையானது. இந்த ஃபெம்டி எல்லாம் தேநீர். அது நான் அல்ல. அது என் வாழ்க்கையின் மிக பயங்கர அனுபவம். என் கோட் முழுவதையும் திருடிக் கொண்டார்கள். அது என் கையால் செய்தது. நான் நினைத்ததை விட நல்ல ஆரம்பம். உனக்கு பின் மதிப்பெண். நான் ஒரு மிகப்பெரிய ரசிகன் மற்றும் KFC. நான் இதை பார்க்கும்போது நல்லாட்சியாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் ஒண்ணு மட்டுமே இருக்கிறது சங்கடமா. நிச்சயமா இது மிகவும் திருப்தி அளிக்கும் என எண்ணுகிறேன். நம்ம இருவரும் சேர்ந்து ஜூலியாவுக்கு குறைவாகவே பெற்றோம். இது சரியில்லை. என்று சொல்லப்படும் போதும் நான் என்னுடையதை சாப்பிடுவேன். ருசியானது, ஆனால் முழுமையாக போதவில்லை. வா. ஓ, என்னால் பசிக்குது. உலகில் சிறந்த தீவிர உணவுக்காக வயிறு சின்னம் போட்டுக்குது. பட் எனக்கு சாப்பிட ஏதுமில்லை. ஓ, நான் பார்த்தேன் ஐயனிட்ட இன்னும் நிறைய இருக்கு. பின்னீர் இவை எனது. ஆமாம், அவனுக்கு வாய்ப்பாடு மிக குறைவுதான். என்னுடைய அளவுக்கு ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் நிறைய சிலவற்றை எடுத்துக்கிட்டா உனக்கு பிரச்சனை இல்லை இல்ல? ஆமா. என்ன நடக்குது? ஐசிசி ஒவ்வொருவதும் கண்டில செஞ்சது காணலை. உண்மையா? நேரம் ஜூலியாவிடம் இருந்து திருடி வருகிறாரோ என்பதை காட்ட வேண்டாமா? ஆமா. இங்கே உங்களுக்கு மதிப்பெண். ஐயோ, ஈஸ்ட் டெக் எக்ஸ்டி, நீ கெட்ட திருடனே. போர் சாய்ந்த கோபுரத்துக்கு பேயாட்டி யாருக்கும் தேவையில்லை. இந்த சிறிய அளவை கை காட்டுங்கள். எனக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைச்சது. ஆனால் இந்த கார சாஸ் என்னடான்னு? பாஸ்கோவா? பா, हम आज फ्री बार से भी हैं. 100 டிகிரி வெப்பம். அதுக்கு அர்த்தமா? Falsch och Gregor. Det är så som tyckte att Borgo och Max var gelaf. Laut och välverens. வாங்க, உட்காருங்கள். இது மிகச் சரியாக கேடு இல்லை என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ரொம்ப நல்லது. நான் தப்பா இருந்தேன். இது மிகவும் சூடாக இருக்கிறது. மறைச்சுக்கு போங்க. நானும் சரின்னு நினைக்கிறேன். இப்போ இதை நீ சந்திக்கலாம். ஓஹோ, நான் எப்படி உச்சி செல்கின்றேன்? என்ன விசேஷம்? நன்றி ரோபோட் கை. ஆம், நீ ஏன் இதுக்காக நன்றி கூறுகிறாய் என்று? இது மிகவும் விசித்திரமாக உள்ளது. வெறுமனெல்லாம் அது நிறைய கார சாஸ். நான் நினைக்கிறேன் அது போதுமானது. நிறுத்து. நான் போங்கள், சாப்பிடுங்க. சொல்லதாகவே இருக்கேன். அங்கிவிட்டு பேசாமல் இருங்கள். 1 2 3 சூப்பர். எனக்கு மக்ரூன்ஸ் மிகவும் பிடிக்கும். அவர் எப்படி இருக்கிறார்? நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் ஒருபோதும் ஒன்று பார்த்ததில்லை. ஆம் ஆம் ஆம், நான் ஒன்றுக்கு பின்னர் ஒன்று குக்கி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள்
ருசி எப்போதும் எப்படி மாயமாகவும் நுட்பமாகவும் இருக்கிறது. நீங்க தேடுகிற சொல் சிறியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பெறீங்களா? இத கெடுக்க முயற்சிக்காதீர்கள். நன்றி. ஜூலியா, நீ வெளியே. நான் தயாராக இருக்கிறேன். முடிந்தது. அவை வானளவிலான நற்குமரத்தை போல வாசிக்கின்றன. அவற்றின் சுவையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. ஒரு யோசனை வந்தது. சரி, நான் இதுவரை பார்த்த மிக அழகான இனிமையான காது கம்பிகள் இவைதான். மேலும் வெகு சுவையானவைகளும் இவைதான். எனக்கு இது விரைவு போல தோணுது. என்ன, அவற்றை உணவில் சேர்க்கலாம். ஆனா அவன் கொண்டு அணிய போறேன். இதுல ஒரு துண்டு காணல. என்ன, எங்கே அவர் இதை செய்தார்? அவைகளோட குக்கிகள், அவைகளை உண்பதற்கே இந்த குக்கிகளை ஷேக்காக மாத்துறது எப்படி செம்மையா இருக்கும் தெரியுமா? நான் தான் அறிய போறேன். ஆனா அது அதிகம் இல்லதுக்காக அதை கொஞ்சம் உடைக்கணும். இது மிக அருமையாக இருக்கும். உங்கள் இருவரும் பார்க்கிறீர்களா? ஒரு வானிலை புறாக்கள் பச்சை உள்ளது. நான் மிகவும் மடிஞ்சு போய் கொண்டிருக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாங்க சிப்பு உனக்கு எதிர்ப்பில்லை. ஆம், தயவு செய்து. கொஞ்சம் பேராசை நண்பா. நானும் தூண்டி சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த முறை என்ன இருக்கியா? அது மிகவும் சிறியது. என்கிட்ட செம்மறி பகுதி இருக்கு. எனக்கு அது வேலை செய்யுது. நீ அதை பேசுற, ஆனா அது நீ பெரிய பை இல்லாததுக்காக எனக்கு பிடிக்கும். நீவி ஊதாதுங்க. தன்னை பார்த்து சொல்லலாம் இருக்கிறேன். அது உண்டு. நேரம் என்னாலும் நேரம் விரயம் செய்ய தேவையில்லை. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். உங்களுடைய தயார். நானும் என் பங்குடனும் அதே மாதிரியே செய்வேன். சரி, கொஞ்சம் தான். இங்கே என்னிடம் உண்டு. உப்பு. என் அனைத்து பள்ளி எங்கே? ஓ, நீ ஒரு காற்று பையை மட்டுமே எடுத்துள்ளாய். மேலும் 3 மட்டுமே. எம் அந்நியம் அது ஒன்றுமில்லை என்பதற்காக பொழிகிறேன். சார்லட், பாரு, ஜூலிக்கு 3 முறை கிடைத்தது. எனவே நான் மட்டுமல்ல அதிர்ஷ்டமில்லாதவன். அதை சிரித்து எனக்கு M&M விருப்பம். எனக்கு அங்கு நிறைய கிடைக்கும் என்று நினைக்கிறீங்களா? அது பைத்தியம். சிறிய பையில் தான் அதிகமாக இருந்ததா? இதை ஏற்கனவே எடு. மேஜை முழு மூடப்பட்டுள்ளது. உன் செல்வியையும் வை. எல்லோருக்குமாய் போதும். வாவ், இங்கே நிறைய சுவையான பழங்கள் இருக்கின்றன. இது அழகாக இருக்கிறது. இதய வடிவ ஜெல்லி கேக். நான் செய்ய போகிற முதல் விஷயம் என்னவென்றால், நான் ஒரு அன்னாசி பழத்தை எடுத்து, ஏனெனில் எனக்கு அது பிடிக்கும், ஒரு அழகான இதயத்தை வெட்டுவேன். வாவ், அடடே, திமிரான அன்னாசி பழம். பீட்டர், அது அன்னாசி இல்ல. நீ கத்திய தவறாக பிடிச்சிருக்கிறாய். இதுதான் அதை செய்வது. ஓ, நன்றி ஜேன். நான் இறுதியாக சரியாக செய்கிறேன். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் மிகவும் வேகமாக இருக்கிறேன். அதே நேரத்துல அதை சாப்பிட நேரம் இருக்கும். பீட்டர், வேகம் முக்கியமல்ல, அதை செய்வது எப்படி என்பதே முக்கியம். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். நான் ஒரு ஆரஞ்சு எடுப்பேன். அது அன்னாசியுடன் சிறப்பாக இருக்கும். ஓ, ஒரு ஆரஞ்சு. எனக்கும் ஒன்று கிடைத்தது. நான் எவ்வளவு வலிமையானவன் என்பதை பாருங்கள். அது அற்புதமாக இருக்கிறது. அது பொருந்துமா என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். முழுமையான வெடிப்பு. பீட்டர் ஒரு ஆரஞ்சு பழத்துடன் போராடி கொண்டிருக்கும் போது நான் அடுத்த பழத்தை நறுக்குகிறேன். ஒரு பச்சை ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, நானும் மிகவும் வேகமாக இருப்பேன். ஒரு ஆப்பிள் அருமை, ஆனால் நாமும் அதை சுவைக்க வேண்டும். ஆஹா, அற்புதம். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் நிறைந்து விட்டேன். ஜெல்லி போல கேக் இருக்க நாம ஜெலட்டின் சேர்க்க வேண்டும். இது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறது. நீ அதை உணவாக உண்கிறாயா? சரி, அதை சேர்ப்போம். ஓ, அதை தண்ணீரில் கரைக்க மறக்காதீர்கள். சரி, நாங்கள் அதை செய்வோம். நான் விஸ்க் பயன்படுத்தி பீட்டரை அடிக்கிறேன். ஓ ஆம், ஜெலட்டின் தயாராகிவிட்டது. நாம ஃப்ரூட் ஊற்றலாம். அப்படினில் ஃப்ரிட்ஜ் நோக்கி போவோம். நான் முதலில் செல்வேன். ஓ, நன்றி பீட்டர். நீ ஒரு உண்மையான நாகரிகமான மனிதர். இப்போது கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், நான் ஒரு ரோபோட். பிரேக் இல்லாத ரோபோட். ஓ, நேரம் முடிந்துவிட்டது. நம்முடைய கேக்குகளை சரிபார்ப்போம். என்ன வந்திருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. நானும்
வாவ், இது அழகாக இருக்கிறது. அச்சின் உதவியால் எனக்கு சரியான இதயம் கிடைத்தது. கேக் மிகவும் அழகாக இருக்கிறது, சமையல்காரரின் போல். அடடே, நீ எவ்வளவு கற்பனைசாலி. இதை பாருங்கள். ஹூ, என்ன பிரச்சனை? நீ ஜெலட்டினை நல்லா கலக்கல போல. அது சரி, நான் கிரீம் சேர்த்துடுறேன். அப்போ அது அருமையாக இருக்கும். என்ன, அது உங்களுக்கு உதவாது. நீங்கள் கொஞ்சம் கிரீம் சேர்க்க வேண்டும். மேசையில் பல வகையான பேழிகள் உள்ளன. நான் அதை என் கேக்கை அலங்கரிக்க பயன்படுத்துவேன். இங்கே உள்ள பழங்களுடன் அவை சரியாக பொருந்தும். அட, பழங்கள் நீ சொல்றியா? தர்பூசணி ஒரு பழமா? சரி, அது என் எதிர்கால கேக்கில் இருக்கட்டும். டாடா. நாங்கள் உங்களை தயாராக காத்திருக்கிறோம். சமையல்காரரே. சீ, நீ என்ன சொன்னிருக்கிறாய் அப்படின்னு பார்ப்போம். ஓ, இந்த கேக் அசல் ஒன்றின் பிரதியாக இருக்கிறது. ஜேன், அருமை. இப்போது நான் முயற்சிக்கலாமா? ஓ, நல்ல வெட்டு. எரிதல் எளிமையானது. இது அற்புதமாக இருக்கிறது. சமையல்காரரே, என்ன? ஜேனை அவ்வளவு விரைவாக புகழ வேண்டாம். நீங்கள் எனது உணவை முயற்சிக்கவில்லை. தயவு செய்து. இது என்ன ஒரு கனவு. சரி, நான் முயற்சிக்கிறேன். இது ருசிக்கவே இல்ல. ஓ, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன். ஓ, சரி, புதிய பணியாக தெரிகிறது. இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. இது வேடிக்கையாக உள்ளது. முயற்சிக்கு காத்திருக்க முடியவில்லை. புதிய பணிக்கானது யூனிகார்ன் கேக். வேலைக்கு இறங்குங்கள். சிறப்பு. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அட, இன்னொரு ஒண்ணு கிடைச்சது. நல்லது. இது மிகவும் குளிர்ச்சியானது. ஜெல்லோ அடுக்கு அற்புதமாக இருக்கிறது. ஓ, சாதாரண அடுக்குகளும் ருசியாக இருக்கின்றன. அவற்றையும் என் கேக்களை சேர்க்கிறேன். ஓ, அது ஒரு சிறந்த யோசனை என்று நினைக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருக்கிறது. ஜேன் என்னை மீண்டும் முந்திவிட்டாள். அடுக்குகளை கலப்பது என்ன ஒரு குளிர்ந்த யோசனை. ஜேன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாள்? ஒரு யூனிகார்ன் கேக் வானவில் நிறமாக இருக்க வேண்டும். எல்லா நிறங்களையும் நான் அறிவது நல்லது. அருமை. ஏய், அதை திருப்பி கொடு. வேறு என்ன வேண்டும்? நான் முதலில் எடுத்தேன். நீங்க செய்யல. மனிதா, துண்டுகள் கிளர்ந்து விட்டன. அது மிகவும் குறைவாக இருக்கிறது. சரி, பரவாயில்லை. கீழே விழுந்த துண்டுகளை எடுக்க வேண்டும். அதை பாருங்கள். ஓ, நமக்கு இறகு தேவையில்லை. ஓஹா, கிரீமின் கீழ் யாரும் அதை பார்க்க மாட்டார்கள். ஆமாம், தரையில் இருந்து உணவை கேக்கில் போட முடியாது. அது அழுக்காக இருக்கும். சரி, கடைசி அடுக்கு இல்லாமல் செய்வேன். கூல். எனக்கு கிரீம் மிகவும் பிடிக்கும். இது மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்கள் அதை சுவைக்க முடியாது என்பது வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் நிறையவற்றை இழந்து வருகிறீர்கள். இந்த கிரீம் என் கேக்கிற்கு சரியானது. ஓ, இங்கே வா நண்பா. என் கேக்கில் உன்னை வசதியாக வையுங்கள். இதுதான் உனக்கு உரிய இடம். சரி, இது சரியானதாக இல்லை, ஆனால் பரவாயில்லை. ஓ, ஜேன். அப்படினால் பார்ப்போம். எந்த கொம்பை நான் தேர்வு செய்ய வேண்டும்? அது தங்கமாக இருக்கலாம். செய்ய வேண்டியது எல்லாம் கண்கள் மற்றும் காதுகளை ஒட்டுவது மட்டுமே. நான் ஒப்புக்கொள்கிறேன். பாருங்கள், எவ்வளவு அழகான காதுகள். இப்போது கண்டிப்பாக சில கொம்புகள். எல்லாவற்றையும் வைக்க போகிறேன். என்ன, அவள் கேக்கை மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கிறாளா? நானும் அதே போல செய்ய விரும்புகிறேன். ஆனால் நான் நீல நிறங்களை எடுக்க போகிறேன். ஆமாம், ஸ்பிரிங்கிள்ஸ் மறக்காதே பீட்டர். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. நன்றி ஜேன். உன்னிடம் எப்போதும் சிறந்த யோசனைகள் இருக்கின்றன. செஃப், பாருங்கள், நான் முடித்து விட்டேன். டேய், நீ என்ன பிடிச்சீங்க அப்படிங்கறத எங்களுக்கு காட்டுங்க. பீட்டர், உன் கேக் மீண்டும் அலட்சியமாக இருக்கிறது. ஆனால் ஜேன் செய்த வேலை மறுபுறம் என் கண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நல்ல பெண், நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். மேலும் ஒன்று வெட்டப்படவில்லை. உங்களுக்கு உண்மையான திறமை உள்ளது ஜேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஹா, பீட்டர், சரி, உன் கேக் எனக்கு கொடு. அடடே, அது அருவருப்பாக இருக்கிறது. அது தரையில் இருந்த உணவா? மன்னிக்கவும், ஆனால் ஜேன் வெற்றி பெறுகிறாள். வாழ்த்துக்கள். நான் மிகவும் முயன்றேன்.